10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எப்படி பயன் அப்படின்னா, இப்போது அரசாங்க வேலைக்கு எந்த ஒரு அரசாங்க வேலை வெளியிட்டாலும் அது குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அது 10,000 பணியிடங்கள் தான். அந்த 10,000 பணியிடங்களை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி அப்படின்னு தனித்தனியாக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது எம்பிசிக்குன்னு ஒரு 2000 இடஒதுக்கீடு வருதுன்னு வச்சுக்கலேன். அப்போ அந்த 2000 இடஒதுக்கீடு இருக்குது. இந்த 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் எம்பிசின்னு எழுதுவாங்க வச்சுக்கலேன். இந்த 2 லட்சம் பேரில் எப்படி பிரிப்பாங்கன்னா, ஃபெயில் அவங்கள தூக்கிடுவாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணும்போது ஒரு 10,000 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 10,000 பேரில் அதிகமான மார்க்கை எடுத்துப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணும்போது ஒரு 5,000 பேர் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த 5,000 பேரில் அதிகமாக வன்னியர்கள் இருந்தால் மற்ற சந்தமும் இருக்கும். ஆனால் மார்க் அடிப்படையில் அந்த சமயத்தில் ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இது எப்படி பயன்பெறுனா, அந்த மக்கள் இப்போ அதிகமாக யார் பார்க்குறது அவங்களாம் ஃபஸ்ட் எடுப்பாங்க. அதெல்லாம் வன்னியர்களுக்கு கொஞ்சம் மற்ற சாதி மக்களும் அதில் போவாங்க. இந்த இடத்துல சண்டை வரும். அதுவே எம்பிசின்னு தனியாக ஒதுக்கினா இதில் ஒரு 2,000 பேர் ஒதுக்குறாங்கன்னா ஒரு 1000 மற்ற அந்த 117 சாதிகளுக்கும் எம்பிசி வீணா வன்னியர்கள் மட்டும் வரும். அப்போ வன்னியர்கள் ஒரு 500 சீட்டு வச்சுருக்கலாம். அந்த 500ல் வன்னியர்கள் மட்டும் தான் வருவாங்க. அதில் மார்க் அதிகமாக எடுத்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, முதல்ல யார் டாப்பில் இருக்கிறாங்களோ அவங்க 500 பேரும் வேலை கிடைச்சிடும். மீதி இந்த எம்பிசி இருக்கிறவங்களுக்கு மற்ற மக்களுக்கும் அது இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் சாதி வரை கணக்கெடுப்பிலும் சரி, 10.5% இடஒதுக்கீடு எடுத்தாலும் சரி, வன்னியர்களுக்கும் வன்னியர் அல்லாத சமூகமான மற்ற சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு லாபமாக கிடைக்கும். இது ஏன் தமிழ்நாடு முழுக்க எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தெரிஞ்சிடும் தமிழர்கள் எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இருக்காங்க. தமிழர்களை விட மற்ற மொழி பேசுபவர்கள் குறைவாக இருந்தும் இவர்கள் அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க. தமிழர்கள் தமிழ் மொழி மட்டும் தயமாக கொண்டு பேசி இவர்கள் அரசாங்கங்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்போது விகிதாச்சாரம் பொருளாக இருக்குது. ஸோ நீங்கள் சாதி வரை கணக்கு எடுத்தால் அப்போது அதிகமாக தமிழர்கள் கிடைக்கும், தமிழர் அல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது இங்கே அதிகமாக தமிழர் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான். ஸோ அதனால தான் 10% இடஒதுக்கீடு முக்கியம். அதில் சாதிவார் கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துறாங்க.